يعيد أهلا بوصل الأحلام والصادة، لحملوا بشوار عن له والأدى العبادة. في كل داء تكبير مولى بشامد والله، تسكن البسمات فينا تلي الشهوب والرياح. هذا عيد المتقين بعد صوم بادته، فلنرحب بالبهجة بالأمل والمحبة، سجدت قلوبنا மஸ்ஜித் இமாமுடைய இமாம் அவர்கள் பேசும்போது இந்த பள்ளிவாசலினுடைய சில குறிப்புகளை எல்லாம் கூறினார்கள். உண்மையிலேயே ஒரு பாரம்பரியமான ஒரு பள்ளிவாசல். நல்லோர்கள் நாதாக்கள் நடந்து திரிந்த இடம் இந்த கண்ணடி பகுதி. எங்கு பார்த்தாலும் வழிமார்களின் அடக்க விடுங்கள். அவர்களின் துவாவினால் இங்கு இருக்கக்கூடிய மக்களும் செழிப்பாகவும் சிறப்பாகவும் இருக்கிறார்கள். ஆனால் சமீப காலமாக அந்த சிறப்பையும் செழிப்பையும் இழக்கக்கூடிய வகையிலே ஹராமான தொழில்துறைகள் பெருகிக் கொண்டிருப்பது மிக கவலையான ஒரு விஷயம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. போதைப் பொருட்களின் உட்கொள்ளுதல் போன்ற, போதைப் பொருட்களின் விற்பனை போன்ற அசுத்தமான காரியங்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம் சமுதாய மக்களையும் நம்முடைய வாலிபர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒரு இடத்தில் பிரகாசம் வந்தால் இருள் அங்கிருந்து போய்விடும். அந்த அடிப்படையில இந்த குர்ஆனுடைய மதரசாவை நாம் ஆரம்பிக்கும் போது நாம் சொன்ன விஷயம், இந்த முஹல்லாவின் பேரொளி மதரசா. ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் குர்ஆனுடைய மதரசாக்கள் ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த மதரசாவிலே 24 மணி நேரமும் குர்ஆனுடைய ஓதுதல் என்பது அந்த ஊரிலே இருக்கக்கூடிய, அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய இருள் மிகுந்த மோசமான காரியங்களை போக்கிவிடும். இந்த பள்ளிவாசல் ஒரு பாரம்பரியமான பள்ளிவாசல் என்று சொன்னோம். ஏறக்குறைய 250 வருடங்களுக்கு முன்பாக அரபு நாட்டிலிருந்து வந்த அரபு சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய மகான் இந்த பகுதிக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் பள்ளிவாசலுக்காக வக்ஃப் செய்து பெரும் பணி ஆற்றினார். அதன் பிறகு ஏறக்குறைய ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால மதரசா மஸ்ஜிதே ஆசம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பள்ளிவாசல் இங்கே அன்று இருந்த நவாபின் மூலமாக கட்டப்பட்டது. அதனுடைய பெயர் இன்றைக்கும் கல்வெட்டிலே படிக்கப்படுகிறது, மஸ்ஜிதே ஆசம் என்று சொல்லி. நம்முடைய மஸ்ஜித் மாமூருடைய இமாம் அவர்கள் பேசும்போது 200 வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஈதுக்காவாக இருந்தது என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் இருந்த பெயர் தான் இன்றைக்கும் மஸ்ஜித் ஈதுக்காவாக பெயர் பெற்றிருக்கிறது. திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் இங்கே வந்து தொழுதிருக்கிறார் என்று வரலாறு சொல்கிறது. இங்கே நம்முடைய பள்ளியினுடைய வடகிழக்கு பகுதியிலே ஒரு கபிரிஸ்தான் போன்ற ஒரு இடம் அடக்கமிடம் இருக்கிறது. அங்கே அறிஞர் அப்துல் ரஹீம் எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அவர்கள் கூட அவர்களுடைய வரலாற்றை எழுதி வைத்திருக்கிறார். இஸ்லாமிய கலை களஞ்சியம் என்ற புத்தகத்திலே யூசுப் ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அம்மாபட்டினத்திலிருந்து வந்தவர்கள். 145 வருஷத்துக்கு முன்னால யூசுபியா மதரசா என்ற ஒரு மதரசாவை, ஆலி மதரசாவை ஆரம்பித்து நடத்தினார்கள். அதிலே அவர்களுடைய கால்மாட்டிலே அடங்கி இருக்கக்கூடிய தமீம் ஆலிம் சாப் அவர்கள் இங்கே மாணவராக இருந்து கல்வி பயின்றார்கள். அதன் பிறகு உஸ்தாதாக மாறுகிறார். ஆலிம் பட்டம் பெற்று உஸ்தாதாக மாறியதற்கு பிறகு கல்வியின் தேட்டம் அவர்களுக்கு நீங்க திரும்ப பாக்கியாத்து சாலிஹாத்துக்கு போய் அங்கேயும் கல்வி பயின்று, அங்க இருக்கக்கூடிய லத்தீஃபியாவிலும் கல்வி பயின்று முஃப்தியாக பட்டம் பெற்று திரும்ப வந்து, அன்று மெட்ராஸ் என்பது சென்னை சிட்டி என்பதல்ல, மദ്രാஸ் மாகாணம் என்று இருந்தது. அந்த மாகாணத்தினுடைய தமிழ் மக்களுக்கான முஃப்தியாக இருந்தார். அவர்கள் இங்கேதான் அடக்கமாயிருக்கிறார்கள். இன்றைக்கும் பழைய காலத்து உலமா பெருமக்களுக்கு
தமீம் ஆலிம் என்று சொன்னவுடன் அவருடைய பெயரை கேட்டவுடன் அந்த காலத்தில் இருந்த அந்த சென்னை மதராசினுடைய மாகாணத்தினுடைய முஃப்தியா அப்படின்னு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவர் பிரபலியமாக இருக்கிறார். அரபி புலமைத்துவம் அல்லாஹு அக்பர். அவருடைய ஷேகாக அவருடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய யூசுப் ஆலிமை பற்றி பலவிதமான கவிதைகளை படித்திருக்கிறார். அந்த கவிதை நம்மளோட கையில தான் இருக்குது. ஒவ்வொரு அடியின் முடிவிலும் யூசுஃபுல் வலி என்று முடிக்கிறார். ஒரு தமிழ் மொழியை சார்ந்தவர்கள் அரபியில் இப்படி ஒரு கவிதை இயற்றுவது என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இன்னும் நிறைய சரித்திரங்கள் இருக்குது. நேரங்களை போய் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த யூசுப் ஆலிம் யார் தெரியுமா? நம்மெல்லாம் இங்க இருக்கக்கூடிய மூத்தவர்களுக்கு தெரியும். அந்த காலத்துல நம்ம ஃபிக்ஹ் சட்டத்தை படிக்கும் போது அரபு தமிழ்ல தான் படிச்சிருக்கோம். அஹ்காமுல் முஸ்லிமீன், சிந்து சிபியான். இந்த சிந்து சிபியான்ங்கிறது ஒரு பெரிய புத்தகம், ஃபிக்ஹ் கிதாப், அரபு தமிழ். அந்த அரபு தமிழ் கிதாபை எழுதினவங்க அவங்க யூசுப் ஆலிம் சார் இங்க அடக்கமாக இருக்காங்க. இப்படிப்பட்ட பல சிறப்புக்குரிய ஒரு பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல். அதாவது வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத்தினுடைய ஸ்தாபகர் ஆலா ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அதாவது கல்வி தோழராக யூசுப் ஆலிம் சார் இருக்கிறார். அவர்களை சந்திப்பதற்கான பல தடவை ஆலா ஹஸரத் அவர்கள் ஈதுகா பள்ளிக்கு வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் கிதாபில் பதிக்கப்பட்ட செய்திகள். அந்த நேரத்தில் ஒரு தடவை ரமதான் வரும்போது ஹனஃபியாக்களும் ஷாஃபியாக்களும் வித்ர் தொழுகை தனித்தனியா தொழுவதை ஆலா ஹஸரத் பார்க்கிறாங்க. பார்த்துட்டு ஒரு இஸ்லாம் ஆனா 2 ஜமாத்தா தொழுவது கூட அப்படின்னு சொல்லி அந்த வித்ர் தொழுகையை வேறு விதமா மாற்றி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இன்றைக்கும் நம்முடைய பள்ளியில வித்ர் தொழுகை வித்தியாசமா தொழுவைக்கணும். இப்படி தொழுவுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படின்னு சொன்னா, ஷாஃபியாக்கள்ல 2 ரக்காத்துக்கு பிறகு சலாம் கொடுத்துட்டு 3வது ரக்காத்து எழுதிப்பாங்க. 3வது ரக்காத்து தனியா தொழுவாங்க. ஹனஃபியாக்கள்ல 1 ரக்காத்துக்கு தொழுவது கிடையாது. என்ன சொன்னா 2 ரக்காத்து தான் தொழுவது. 1 ரக்காத்துக்கு தனியே தொழுவை இல்லை. 3வது சேர்த்து தொழுவாங்க. அந்த அடிப்படையில ஆலா ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன சட்டம் என்னன்னு சொன்னா, ஷாஃபியா தொழுவை இடையில சலாம் கொடுக்க வேண்டாம். சலாம் கொடுக்காமல் அத்தஹியாத்துல உட்கார்ந்து எந்திரிச்சு என்ன செய்யுங்க, ஷாஃபியை போட்டு தொழுது முடியுங்க என்று சொல்லியிருக்கிறார். அதான் இன்னைக்கு நம்ம பள்ளியில நடந்துட்டு இருக்கு. நான் கூட வந்த புதுசுல இருக்குது, ஆச்சரியமா இருக்கு. என்ன வித்தியாசமான தொழுவையா இருக்கு. இப்படிதான் அந்த காலத்துல நான் இது யார் சொன்னது தெரியாது. அதற்கு பிறகுதான் ஒரு ஆலிம் ஒரு புத்தகத்தின் மூலமா எடுத்துக்காட்டார். இதுதான் ஆலா ஹஸரத் சொன்ன சட்டம். அந்த மாதிரி பாரம்பரியமான ஒரு பள்ளி, பலந்தரும் உலமாக்கள் வந்து போய் கொண்டிருக்கக்கூடிய பள்ளி. அல்ஹம்துலில்லாஹ் உலமாக்கள் இங்கே நிறைவாக வர ஆரம்பித்து விட்டார்கள். கூட்டத்தை இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிப்போம். ஆரம்பமாக நாமெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய காரி நம்முடைய மஸ்ஜிதே அஷ்ரப் பள்ளிவாசலுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் காரி அல்ஹாஜ் என் சித்திக் அலி பாக்கவி ஹதரத் அவர்கள் கிராத் ஓதி இந்த கூட்டத்தை துவக்கி வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கணியத்திற்குரிய இந்த பள்ளியினுடைய தலைமை இமாம் ஹஸரத் அவர்கள் இந்த பள்ளியினுடைய சிறப்பை பற்றி, பாரம்பரியத்தையும் அதனுடைய சரித்திரத்தையும் கண்ணியத்தையும் மரியாதையும் கூறினார்கள். உலகிலேயே மிகவும் சிறப்பிற்குரிய ஒரு நகரம் பக்கமாக, அதனை பற்றி அல்லாஹ் சிறப்பித்து கூறக்கூடிய ஒரு சூறாவை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் ஓதி காட்டுள்ளேன். சூரத்துல் பலத். அல்லாஹ் தஆலா ஓதக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறான், கேட்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு தந்திருக்கிறான். எனக்கும் உங்களுக்கும் அல் குர்ஆனுடைய அருளையும் அதனுடைய சிறப்பையும் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. أعوذ بالله من الشيطان الرجيم.
بسم الله الرحمن الرحيم لا أقسم بهذا البلد وأنت حل بهذا البلد ووالد وما ولد لقد خلقنا الإنسان في كبد بسم الله الرحمن الرحيم لا أقسم بهذا البلد وأنت حل بهذا البلد ووالد وما ولد لقد خلقنا الإنسان في كبد أيحسب أن لن يقدر عليه أحد يقول أهلكت مالا لبدا أيحسب أن لم يره أحد
أصحاب المشأمة عليهم نار مؤصدة بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس قل أعوذ برب الناس قل أعوذ برب الناس قل أعوذ برب الناس بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس الناس إله الناس الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس من الجنة والناس صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله تعالى. بارك الله. الحمد لله. அருமையான ஒரு செவிக்கு இனிய திருமறை வசனங்கள் அல்லாஹ்வுடைய குரல் வளத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இப்போது ஹதரத் அவர்களுக்கு நம்முடைய யூசுப் ரஷாதி ஹதரத் அவர்கள் பொன்னாடை போட்டி சிரமப்படுத்துவார்கள். நாளைய தக்பீர். அடுத்து கீதம் நம்முடைய லஜ்னத்துல் முஹ்சினீன் பள்ளிவாசலினுடைய இமாம் மௌலானா மௌலவி ஆஷிப் காஷிஃபி அஹ்மத் அவர்கள் இப்போது கீதம் இசைப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. صلاة ربنا لخير
ربنا كريم حسبنا رحيم الله أكبر لله حمدنا الله أكبر لله حمدنا صلاة ربنا لخير خلقنا صلاة ربنا لخير خلقنا آله وصحبنا جمعا تمامنا ربنا كريم حسبنا رحيم الله أكبر لله حمدنا الله أكبر لله حمدنا أصومه بدا من تنعته أصومه بدا من تنعته والليل دجا من وفرته فقالوا سنا فالنوم على أهدى سبلا لدلالته صلاة ربنا لخير خلقنا صلاة ربنا لخير خلقنا آل وصحبنا جمعا تمامنا ربنا كريم حسبنا رحيم الله أكبر لله حمدنا الله أكبر لله حمدنا كنز الكرم مولى النعم كنز الكرم مولى النعم هذه الأمم لشريعته أزكى الناس بأهل الأسم كل العرب في خدمته صلاة ربنا لخير خلقنا صلاة ربنا لخير خلقنا آل وصحبنا جمعا تمامنا ربنا كريم حسبنا رحيم الله أكبر لله حمدنا الله أكبر لله حمدنا سعد شجر نبت الحجر سعد شجر نبت الحجر شق القمر بإشارته جبريل أتى ليلة أسرى وذات دعا لحضرته صلاة ربنا لخير خلقنا صلاة ربنا لخير خلقنا آل وصحبنا جمعا تمامنا ربنا كريم حسبنا رحيم الله أكبر لله حمدنا الله أكبر لله حمدنا على شرفا الله عفا على شرفا الله عفا عما سلف من أمتي فمحمدنا هو سيدنا فالعز لنا لإجابته صلاة ربنا لخير خلقنا صلاة ربنا لخير خلقنا آل وصحبنا جمعا تمامنا ربنا كريم حسبنا رحيم الله أكبر لله حمدنا الله أكبر لله حمدنا الله أكبر لله حمدنا السلام عليكم ورحمة الله
மாஷா அல்லாஹ் ஹதரத் அவர்கள் இதன் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய அற்புதமான சிறப்புகளை, ரசூலுடைய சிறப்புகளை பற்றி பாடி நம்மை எல்லாம் பரவசத்தில் ஆக்கினார்கள். அல்லாஹ்வுக்கு அனுபவமானாக. அடுத்து ஹதரத் அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கப்படுகிறது. அப்புறம் சாப்பிட்றேன் கீழே வைக்கவா? இல்லை இல்லை நான் அடுத்து கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி காதி அல்ஹாஜ் KM முகமது யூசுப் ரஷாதி ஹசரத் அவர்கள், நிறுவனர் மற்றும் முதல்வர் தாருல் அஷ்ரஃபியா அரபிக் கல்லூரி கொளத்தூர் சென்னை, முதல்வர் மதரசாயி நிஸ்வான் மன்னடி சென்னை மற்றும் பல கல்வி ஸ்தாபனங்களை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய ஹசரத் அவர்கள் இப்போது உரையாற்றுவார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا عليك القرآن تنزيلا. قال تعالى: إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إن الله يرفع بهذا الكتاب أقواما ويضع به قوما آخرين، أو كما قال عليه الصلاة والتسليم. புகழ் அனைத்தும் ரஹ்மானாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு. சலவாத்தும் சலாமும் நமது நாயகம் கண்மணி முத்து முஹம்மது முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் உண்டாவதாக. சகை மிகுந்த உலமா பெருமக்களே, இப்பள்ளியில் அருமையான நிர்வாகிகளே, குறிப்பாக இந்த மதரசத்து யூசுஃபியாவுடைய பொறுப்புதாரிகளே, கண்ணியமான ஹாஃபிஸ் மாணவ செல்வங்களே, இங்கு கூடியிருக்கும் வாலிபர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு அற்புதமான விழாவில் நாம் எல்லாம் பங்கேற்றிருக்கின்றோம். இரு ஹாஃபிதுகளுக்கு பட்டமளிப்பு விழா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹாஃபிதுகளை மறுமையிலே அவர்களை மிகுந்த மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் ஆளாக்கி உயர்ந்த பதவிகளை வாய்ப்புகளில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுப்பான் என்பதை எல்லாம் நாம் கேட்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் என்று அவர்கள் இங்கே எவ்வளவு சங்கைப்படுத்தப்பட்டு எவ்வளவு சிறப்பாக இருக்கின்றார் என்பதை நாம் காணும் பொழுது உண்மையிலே ஆபிதுகளுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பாக்கியத்தை வழங்கி இருக்கின்றார் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இவ்வளவு கூட்டத்தில் எவ்வளவு அற்புதமாக அந்த இரண்டு ஆபிதுகள் மாணவ செல்வங்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். எவ்வளவு அழகான முறையில் காட்சி தருகின்றார்கள். குர்ஆனுடைய பரக்கத்,
குர்ஆன் அவருடைய உள்ளத்திலே அவர்கள் சுமந்து இருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களை சிறப்புள்ளவர்களாக ஆக்கி அமைத்திருக்கின்றார். இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். நாளை மறுமையிலே இவர்கள் ஹாஃபிஸ்களுடைய தாய் தந்தைகள் என்று அவர்களுக்கு பாராட்டுகளும் சிறப்புகளும் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட முத்து மேடைகளிலே அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். மக்கள் எல்லாம் அவர்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மையமாக்கி வைப்பார்கள். உண்மையிலே இன்று இந்த பள்ளியுடைய வரலாற்றில் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஒரு அற்புதமான விழா, முதல் ஹாஃபிஸ் பட்டமளிப்பு விழா. இதற்கு காரணமான அத்தனை பேர்களை அல்லாஹ் தஆலா இன்று உலகிலும் நாளை மறுமையிலும் எல்லா பாக்கியத்திற்கும் உரியவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைப்பார்கள். ஒரு சில காலத்திற்கு முன்பு தஃசீர் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் இந்த பள்ளியிலே எனக்கு கொடுத்திருந்தார். அந்த நேரத்தில் அடிக்கடி மர்ஹூம் மேனேஜர் அவர்கள் இஸ்மாயில் கனி சாஹிப் ரஹிமஹுல்லாஹ் அவரிடத்தில் நான் சொல்லுவேன், ஐயா இவ்வளவு பெரிய இடம் பள்ளியிலே காலியாக இருக்கின்றது, இதை பயன்படுத்த வேண்டும். இல்லையெனில் நாளை அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை மர்ஹூம் ஹாஜி இஸ்மாயில் கனி சாஹிப் அவர்களிடத்திலும் தங்களுக்குரிய நம்முடைய ஐயூப்பாய் அவரிடத்தில் எல்லாம் நாம் கருத்துகள் பரிமாறிக்கொள்வோம். ஒரு ஹிப்ஸ் மதரசா ஆரம்பத்தில் ஆரம்பியுங்கள், போக போக நல்ல ஒரு பட்டம் பெறக்கூடிய உலமாக்களுடைய ஒரு அற்புதமான கேந்திரமாக இந்த பள்ளி இந்த வளாகம் அமைய வேண்டும் என்று சொல்லுவேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நாளையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பை தந்தருவானாக. அமையும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெரிய ஒரு சேவையை இங்கு துவங்கி இருக்கின்றார்கள். குர்ஆனை அல்லாஹ் பாதுகாப்பதாக அருள்மறையிலே திட்டவட்டமாக நாம் இதை பாதுகாப்போம் என்று வாக்குறுதி சொல்லி இருக்கின்றான். அரபி இலக்கணப்படி பார்த்தால் இன்னா நஹ்னு நஸல்னா வ இன்னா, அதற்கு பிறகு லஹாஃபிதுல்லாஹ், பல அழுத்தமான வார்த்தைகளை கொண்டு திட்டவட்டமாக சந்தேகம் என்று இந்த குர்ஆனை நாம் பாதுகாப்போம் என்ற வாக்குறுதி எல்லாம் கொண்டிருக்கின்றான். அது எப்படி பாதுகாப்பாது? இது போன்ற அற்புதமான ஹாஃபிஸ்கள் மூலமாக வார்த்தைகளை குர்ஆனுடைய சொற்களை இந்த ஹாஃபிஸ்கள் பாதுகாக்கின்றார்கள். ஓதிய கிராத்துடைய கலை இருக்கின்றதே, அதை இந்த காரிகள் பாதுகாக்கின்றார்கள். எப்படி ஓத வேண்டும், எப்படி மொழிய வேண்டும், எங்கு நீட்ட வேண்டும், எங்கு சுருக்க வேண்டும், எங்கு நிறுத்த வேண்டும், எங்கு இணைத்து ஓட வேண்டும், எல்லாவற்றையும் இந்த காரிகள் பாதுகாக்கின்றார்கள். எழுத்துக்களை வல்லினமாக மெல்லினமாக உச்சரிக்கக்கூடிய தன்மையை கூட அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். அதையெல்லாம் இந்த காரிகள் பாதுகாக்கின்றார்கள். கண்ணியமான உலமா பெருமக்கள் இங்கு வீட்டிருக்கின்றார்கள். இவர்கள் குர்ஆனுடைய கருத்துக்களை, அதனுடைய அர்த்தங்களை, அதனுடைய மானாக்களை, அதனுடைய விளக்கங்களை, அதனுடைய தெளிவுகளை இந்த உலமா பெருமக்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லா வகையிலும் குர்ஆன் பாதுகாக்கப்படும். ஆரம்பமாக அதனுடைய வார்த்தைகளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை இந்த நல்ல உள்ளங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் இவர்களை கபூல் செய்வாராக. அருமையானவர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனுடைய சிறப்பை பற்றி எடுத்து சொல்லி இருக்கின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த குர்ஆனை கொண்டு எத்தனையோ சமுதாயத்தை நாம் உயர்த்தி இருக்கின்றோம். இதே குர்ஆனை காரணமாக்கி சில சமுதாயத்தை நாம் தாழ்த்திருக்கின்றோம். குர்ஆனை முழுமையாக அதை ஓதி படித்து விளங்கி அமல் செய்து பாதுகாக்கக்கூடிய சமுதாயத்தை அல்லாஹ் உயர்த்துவதாக வாக்களித்திருக்கின்றார். இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமா,
இதை நாம் வீணாக்கி விட்டோம், முதுகுக்கு பின்னால் தள்ளிவிட்டோம், இதை பொருட்படுத்தவில்லை, இதை பயன்படுத்தவில்லை, இதன் மீது கவனம் செலுத்தவில்லை என்றால் சில சமுதாயத்தை நாம் அப்படியே தாழ்த்தி விடுவோம் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவிக்கின்றார்கள். பாதுகாப்பானாக இந்த குர்ஆனை எந்தெந்த விதத்தில் நாம் உயர்த்த வேண்டும், முயற்சிக்க வேண்டும். அதற்கு ஆரம்பமாக நம்முடைய பிள்ளைகளை மக்தபுக்கு கண்டிப்பாக நாம் அனுப்ப வேண்டும். சிறு பிள்ளைகளை தயவு செய்து கோபித்துக் கொள்ள வேண்டாம். வசதி வாய்ப்புகள் இருக்கலாம். வீட்டில் உலமாக்களை ஹாஃபிஸ்களை அழைத்து அவர்களுக்கு குர்ஆன் ஓதி கொடுத்து அதற்கு ஒரு ஹதியா கொடுப்பதை காட்டிலும் சிறிய ஒரு ஹதியாவோ ஏதாவது பள்ளிக்கு கொடுத்து, மக்தபுக்கு கொடுத்து, மதரசாவுக்கு கொடுத்து பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்பி வைங்க, மக்தபுக்கு அனுப்பி வைங்க. மக்தபில் அவர்கள் ஓதக்கூடிய சிறப்பு அதனுடைய பறக்கத்தே தனி. பள்ளியில் வருவதன் காரணமாக குர்ஆன் ஓதுவதற்காக ஒரு 8 வீட்டிலிருந்து எடுத்து வைக்கின்றாரே, அல்லாஹ் அக்பர், அப்பொழுது பரக்கத்து பதிந்து 8ஆக அல்லாஹ் தஆலா வைக்கின்றார். ஒவ்வொரு எழுத்தும் ஓதுவதற்காக. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மரண நேரம், இத ஹமர யாக்கூப் அல் மௌத் இத قال لبنيه ما تعبدون من بعدي. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமை சுற்றி பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கின்றார்கள். அவருடைய பிள்ளைகள் அமர்ந்து இருக்கின்றார்கள். 11 பிள்ளைகள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, அவர்கள் பிள்ளைகளை பார்த்து கேட்டது, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? என்ன சிந்தனை பாருங்கள். மரண நேரத்தில் யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு என்ன கவலை பாருங்கள். எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? மா தஅபுதூன மின் பாதி. قالوا نعبد إلهك وإله آبائك إبراهيم وإسماعيل وإسحاق إلها واحدا ونحن له مسلمون. விளக்கமாக சொல்லக்கூடிய நேரமில்லை. சொன்னார்கள், ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனையே, எந்த அல்லாஹ்வை இஸ்ஹாக் யாக்கூப் எல்லாம் வணங்கினார்களோ, இப்ராஹிம் வணங்கினார்களோ, அதே அல்லாஹ்வை நாங்களும் வணங்குவோம், நாங்களும் முஸ்லிமாக இருந்தார்கள். மரண நேரத்தில் அவர்களுக்கு இருந்த அந்த கவலை, பிள்ளையுடைய ஈமான், பிள்ளையுடைய அகீதா கொள்கை உறுதியாக அமைய வேண்டும் என்பதில் எவ்வளவு அவர்கள் கவனத்தோடு இருந்தார்களோ. அருமையானவர்களே, நாமும் நம்முடைய பிள்ளைகளை ஆரம்பம் முதல் மக்தபுக்கு அனுப்பி அவர்களை குர்ஆன் பார்த்து ஓத கற்றுக் கொடுக்க வேண்டும். வீடுகளிலே குர்ஆன் ஓதப்பட வேண்டும். வீடுகளிலே பெண்கள் ஆண்கள் குர்ஆன் ஓத வேண்டும். எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகின்றதோ எல்லா விதமான பரக்கத்தும் அங்கு வருகின்றது. ஷைத்தானியத்தும் மற்றும் சஹரி என்னெல்லாம் பலாய்கள் இருக்கின்றதோ அதையெல்லாம் குர்ஆனுடைய பரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா அகற்றி விடுகிறார். எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுமோ அது பரக்கத்திற்குரிய வீடு. எந்த உள்ளத்தில் குர்ஆனுடைய வசனங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்குமோ அந்த உள்ளம் பரக்கத்தான உள்ளம், ஆபாதான உள்ளம். எந்த உள்ளத்தில் குர்ஆனுடைய ஆயத்துகள் வசனங்கள் இருக்காதோ அது பாழடைந்த வீட்டை போன்று என்று கண்மணி நாயகம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார். மறுமை நாள் என்று சொல்லப்படும் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதுங்கள், ஓதிக்கொண்டே உயர்ந்து உங்களுடைய தரஜாக்களை படித்தரங்களை உயர்த்தி கொண்டு நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லப்படும். அதிகமாக ஹாஃபிதுகள் 6666 வசனங்களை ஓதி இவர்கள் பெரிய அந்தஸ்துகளை பெறுவார்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நல்லடியார்களே, நாமும் அதிகமாக குர்ஆனுடைய வசனங்களை நம்மிலே பதித்துக் கொள்ள வேண்டும். யாசீன் இது போன்ற சூறாக்கள், முல்க், வாக்கியா, ஒவ்வொரு நாளும் அன்றாட தினசரி நாம் ஓத வேண்டிய இந்த சூறாக்களை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். குர்ஆனை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும். யாரெல்லாம் குர்ஆனுக்கு பாடுபடுகின்றார்களோ அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு நாம் உதவி
மறுமைக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மறுமை நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் உடையவர்கள் எங்கே என்று கேட்பார்கள். குர்ஆன் உடையவர்கள் எங்கே என்று கேட்பார்கள். அந்த நேரத்தில் நமக்கு குர்ஆனோடு ஏதாவது தொடர்பு இருந்தால், உதாரணமாக இது குர்ஆனுடைய தஃசீர் நடைபெறுகின்றது, அதிலே நாம் பங்கெடுப்பது. குர்ஆன் மரணம் செய்ய வைக்கப்படுகின்றது, அதிலே பங்கெடுப்பது. மற்ற மதரசா நடைபெறுகின்றது, அதில் பங்கெடுப்பது. ஏதாவது ஒரு விதத்தில் குர்ஆனுடைய தொடர்பு நமக்கு இருந்தால் நாம் லப்பைக் என்று சொல்லி, குர்ஆனுடையவர்கள் எங்கே என்று கேட்கப்படுவதோ லப்பைக்கு நான் ஆஜராகிவிட்டேன் என்று சொல்லி அர்ஷுடைய நிழலில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இடம் வழங்குவார். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த நேரத்தில் அந்த அர்ஷுடைய நிழலில் இடம் பெற செய்வானாக என்று துஆ செய்த வண்ணமாக இது மென்மேலும் சிறக்க வேண்டும், எல்லா விதத்திலும் உயர வேண்டும், பரக்கத்து பெற வேண்டும், இது பாதுகாக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் துஆ செய்தவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஹதரத் அவர்கள் குர்ஆனை பற்றி, அதனுடைய சேவைகளை பற்றி, பிள்ளைகளுக்கு குர்ஆனுடைய இல்மின் அவசியம் பற்றி மிக அற்புதமான, இன்றைய காலத்துக்கு மிக அத்தியாவசியமான பல செய்திகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். மரபு அடிப்படையில் நம்முடைய இந்த கூட்டத்துக்கு வரவேற்புரை நிகழ்த்துவது என்பது ஒரு முறை என்ற அடிப்படையில் இப்போது வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக வருகிறார்கள். மதரசா யூசுஃபியா என்ற நம்முடைய இருக்கா பள்ளியினுடைய யூசுஃபியா மதரசாவின் ஆசிரியர் மௌலானா மௌலவி எம் முகமது சஃபீவுல்லா அவர்கள் இப்போது வரவேற்புரை நிகழ்த்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸலாமுன் அலைக்கும் திபுத்துன் فدخلها خالدين. قال رسول الله صلى الله عليه وسلم مرحبا بالقوم غير خزايا ولا ندامة أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. எம்பெருமான் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்று நிலவற்றுமாக. இச்சிறப்பு மிக்க முதலாவது ஹாஃபில் பட்டமளிப்பு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதற்காக உங்களுக்கு முன்னால் நான் நிற்கிறேன். வரவேற்பது என்பது முதற்கட்டமாக அல்லாஹு தஆலாவுடைய பண்பாகும். ஒரு சபைக்கு வரக்கூடிய நபர்களை, உள்ள வரக்கூடிய நபர்களை வரவேற்பது என்பது அல்லாஹு தஆலா நம்மை படைத்த அல்லாஹ்வின் பண்பாகும். அல்லாஹு தஆலா சூரா யாசீனிலே சொல்லுகிறார், ஸலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே அழைக்கும் பொழுது, நம்மளை எல்லாம் சொர்க்கத்திலே அழைக்கும் பொழுது சலாம் சொல்லி வரவேற்கிறான். அல்லாஹு தஆலா சலாம் சொல்லி வரவேற்கிறான். ஸலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் என்று அல்லாஹு தஆலா நாம் எல்லாரையும் வரவேற்கிறான். இரண்டாவது கட்டமாக மலக்குமார்களின் பண்பும் கூட இது வரவேற்பது என்பது. ஸலாமுன் அலைக்கும் திபுத்துன், உங்கள் மீது அருள் உண்டாகட்டும், சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். ஃபதுகுலுஹா, நுழையுங்கள், ஹாலிதீன, நிரந்தரமாக இந்த சொர்க்கத்தை நுழையுங்கள் என்று மலக்குமார்கள் எல்லாம் நம்மை அழைத்து செல்வார்கள் சொர்க்கத்திற்கு. அதே போல இங்க இருக்கிற கூட்டத்தையும் நாளை சோனவதியில் அல்லாஹு தஆலா ஒன்று கூட்டச் செய்வானாக. நபிமார்களின் பண்பும் கூட மூன்றாவது கட்டமாக
இது வரவேற்பது என்பது நபிமார்களின் பண்பும் கூட. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிற்கு போன பொழுது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். எப்படி வரவேற்றார்கள்? மர்ஹபன் நபிய்யிஸ் சாலிஹீன் இப்னி சாலிஹீன், சாலிஹான நபியே வாருங்கள், சாலிஹான நபியுடைய மகனாரே வாருங்கள் என்று வரவேற்றார்கள். மற்ற நபிமார்களை எல்லாம் மர்ஹபன் நபிய்யிஸ் சாலிஹீன் வாஹிஸ் சாலிஹீன், சாலிஹான நபியே வாருங்கள், சாலிஹான நபியுடைய சகோதரரே வாருங்கள் என்று நபிமார்கள் எல்லாம் வரவேற்றார்கள். நாம் ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். வரவேற்றதை நாம் ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். அபுல் கைஸ் என்ற ஒரு தூதுக்குழு நபிகளிடத்திலே சில சட்டங்களை கேட்பதற்காக வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனில் கௌமு, நீங்கள் எந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்று கேட்ட பொழுது ரபியா என்ற கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்று சொன்னார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மர்ஹபன் பில் கௌமி அவ் பில் வக்தி, இந்த கூட்டத்திற்கு சோபனம் உண்டாகட்டும், வாழ்த்துக்கள், வெல்கம் என்று வரவேற்றார்கள். வெல்கம் என்று வரவேற்றார்கள். இஸ்லாத்தில் வெறுமனே வரவேற்பது என்பது சாதாரணமாக வரவேற்க மாட்டார்கள். நபி அவர்கள் கூடவே சேர்த்து கைர ஹஸாயா வல நதாமா, கைர ஹஸாயா வல நதாமா, இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற கூட்டத்திற்கு எந்த இனிவும் ஏற்படாமல் போகட்டும், எந்த ஒரு கைசேதமும் ஏற்படாமல் போகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்தை வரவேற்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்தை வரவேற்றார்கள். ஆக இதன் அடிப்படையில் வரவேற்பது என்பது இஸ்லாத்தில் சாங்கியத்திற்காக அல்ல. வரவேற்பது என்பது இஸ்லாத்தில் சாங்கியத்திற்காக அல்ல, ஒரு இஸ்லாமிய பாரம்பரியம். வரவேற்பது என்பது இஸ்லாமிய பாரம்பரியம். ஆகிய இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தின் அடிப்படையில் வைக்கப்பட்டதுதான் இது வரவேற்பது என்பது. ஆக இதன் அடிப்படையில் ஈதுகா பள்ளியின் நிர்வாகிகள் சார்பாகவும் ஜமாத்தார்களின் சார்பாகவும் முன்னிலை வகிக்கும் கூட்டத்தார்களுக்கு, இங்கே கூடியிருக்கிற கூட்டத்தார்களுக்கும், பெரியவர்கள், சிறியவர்கள், தாய்மார்கள், இன்னும் இந்த ஈதுகா பள்ளியின் கௌரவ செயலாளர் ஏ ஐயூபாஜி அவர்களையும், இந்த விழாவை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய MS அப்துல் கையூம் பாக்கவே ஹதரத் அவர்களையும், இன்னும் பெரியவர்கள், சிறியவர்கள், வாலிபர்கள், மேல்தரத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், உங்கள் அனைவரையும் அஹ்லம் வ சஹ்லா, வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய யூசுப் ரஷாதி அவர்களுக்கு நம்முடைய கௌரவ செயலாளர் ஐயூபாஜி அவர்கள் முன்னாடி போட்டி கௌரவப்படுத்துவார்கள். அடுத்தபடியாக கல்மண்டபம் ஷாஃபியா மஸ்ஜித் தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் டாக்டர் எம் ஹபீபுல்லா ஜமானி அவர்கள் உரையாற்றுவார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி ஸய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மத் வ அலா ஆலி ஸய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹு தஆலா பில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல் லதீன லா யஅலமூன். قال نبينا صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த பள்ளியினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், உறுப்பினர்கள், இந்த யூசுபியா மதரசாவினுடைய நிர்வாகிகள், இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக வந்து சொல்லக்கூடிய ஆலிம் பெருந்தகைகள், உங்கள் அத்தனை பேருக்கும், இன்னும் ஜமாத்தார்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஆரம்பமாக எல்லாம் உங்களுடைய கருணையும் கிருபையும் ஈரோடு இரட்சகர் நபிகள் கோமான் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி ஒளிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், நல்லவர்கள்
உயர்த்திவிடும், கண்ணியப்படுத்திவிடும், அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும். அந்த குர்ஆன் கபரிலும் நமக்கு உதவி செய்யும். அழகான தோற்றத்திலே அந்த குர்ஆன் வரும். நீ யார் என்று கேட்போம், நீ ஓதிய குர்ஆன் என்று சொல்லும். ஆக கபரிலும் கூட நமக்கு அந்த குர்ஆன் இந்த உலகத்திலே ஓதியதின் காரணமாக நம்மளை உயர்த்துகிறது. ஆரம்பமாக நம்முடைய ஹஜரத் பெருந்தகை சுதிகலி வாக்கிய ஹஜரத்தர்கள் அற்புதமான முறையிலே ஓத நம் அத்தனை பேருக்கும் உலகெல்லாம் அப்படியே புல்லரித்தது. எவ்வளவு அழகான குரல், எவ்வளவு அழகான முறையிலே ஓதினார்கள் தஜ்வீத் முறைப்படி. அதுவும் அந்த கடிஜை சுகாதாரத்தை அவகராதி என்று சொல்லக்கூடிய 7 முறையிலே எப்படி ஓதுவது என்று ஓதி காட்டினார்கள். பெற்றோர்களாகிய நீங்கள் எல்லாம் என்ன நினைத்திருப்பீர்கள், என்னுடைய பிள்ளையையும் இந்த மாதிரி தான் நான் ஓத வைப்பேன், சித்திகலி வாக்கிய அஜத்துக்கு முன்னால் உட்கார வச்சு அவரை மாதிரியே என் பிள்ளையை நான் மிகப்பெரிய ஒரு காரியாக சந்தோஷராக ஓதக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக உயர்த்துவேன் அப்படின்னு நிறைய பேர் நீங்க நினைச்சிருப்பீங்க. அவங்க 4 பேருக்கிட்ட நீங்க குர்ஆன கத்துக்கங்க, ஓதிக்கங்க, அவங்க அழகா ஓதுவாங்க அப்படின்னு 4 சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க. ஒண்ணு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னொன்னு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னொன்னு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, 4வது சாலிம் மௌலா அபீ ஹுதைஃபா. இந்த 4 பேர்கிட்ட நீங்க குர்ஆனை கத்துக்கங்க, குர்ஆன் ஓதிக்கங்க, அவங்க அழகா ஓதுவாங்க. எப்படி குர்ஆன் இறங்குச்சோ அதே மாதிரி ஓதுவாங்க. எல்லா சஹாபாக்களும் அவங்க இடத்துல கத்துக்கிட்டாங்க, ஓதிக்கிட்டாங்க. அப்ப அந்த குர்ஆனை உடையவர்களாக இருந்தா அந்த குர்ஆன் அப்படியே உயர்த்தியதும் அல்லாஹ்விடத்துல உயர்ந்த அந்தஸ்து, உயர்ந்த மதிப்பு தரும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஆடு மேய்க்கக்கூடியவங்க கிடையாது, ஆடு மேய்க்கிறவங்க. ஆடு மேய்க்கிறவங்களுக்கு எவ்வளவு அறிவு இருந்தோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சேர்ந்ததற்கு பிறகு மிகப்பெரிய அதிகாரியாக ஆயிட்டாங்க அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. முதலாக கஅபத்துல்லாஹ்ல சூரத்து ரஹ்மான் அந்த காபிர்களுக்கு மத்தியில அபூஜஹலுக்கு மத்தியில ஓதுனது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. எந்த அளவுக்கு அல்லாஹ் அவங்களை உயர்த்திட்டான் அப்படின்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் குள்ளமா இருப்பாங்க, அவங்களுடைய காலெல்லாம் ரொம்ப மெல்லிதா இருக்கும். சொன்னாங்க இந்த காலை பார்த்துட்டு ஒரு சிலர்லாம் எள்ளி நடக்கிறாங்க, கொஞ்சம் ஏராளமா பார்க்கிறாங்க. அந்த கால் மறுமை நாளில உகது மலையை விட கனமாக இருக்கும் நன்மையில என்று சொன்னார். இந்த குர்ஆன் தான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை உயர்த்தியது. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவங்க இருக்கிறாங்க, பள்ளிவாசல்ல தான் நின்றிருந்தாங்க. ஒருத்தர் ரசூலுல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பேசிட்டு உபய் இப்னு கஅப் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்லிவிட்டானா ஜிப்ரீல் இப்பதான் என்கிட்ட சொல்லிட்டு போறாரு, நீங்க எனக்கு லம் யக்குல்லதீன கஃபரு அப்படிங்கிற சூறாவை ஓதி காட்டணுமா அப்படின்னு சொல்றாங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, எனக்கு நான் உங்களுக்கு ஓதி காட்டணுமா யார சொல்லலாம், அல்லாஹ் என் பேரை சொன்னானா? ஆமா, உபய் இப்னு கஅபை என் ரசூலுக்கு சூரத்து பையினாவை ஓதி காட்ட சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஜிப்ரீல் மூலமாக சொல்லிவிட்டான். ஜிப்ரீல் சொன்னாங்க, உபய் இப்னு கஅப் அல்லாஹ் என் பேரை சொல்லிட்டானேன்னு அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. பாத்தீங்களா, அழகான முறையில் குர்ஆன் ஓதக்கூடிய உபய் இப்னு கஅபுக்கு கஅபுடைய பெயரை அல்லாஹ் உச்சரித்திருக்கிறார். முஆத் இப்னு ஜபல் முதலாக யமன் நாட்டுக்கு கவர்னராக அனுப்புனாங்க ரசூலுல்லாஹ். அவங்கள பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லா போலும் அல்லாஹ் ஒருவனுக்கு எனக்கு அற்புதமான ஒரு அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கக்கூடிய எனக்கு மிகச்சிறந்த தூதரை தந்திருக்கிறான் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவ்வளவு தூரம் உயர்த்தி சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாளில் சொர்க்கத்துல எல்லா உலமாக்களுக்கும் தலைவராக இருப்பாங்க. முஆத் இப்னு ஜபல் குர்ஆன் அவங்களை எவ்வளவு தூரம் உயர்த்தி விட்டது பாருங்க. சாலிம் மௌலா அபீ ஹுதைஃபா அவங்க சாதாரணமான ஒரு அடிமை, நீக்குற அடிமை, கருப்பு நிறத்தவர். அவர் அவ்வளவு தூரம் அழகில்லாமல் இருப்பார். அவர் சிரியாவிலே அடிமையாக விற்கப்பட்டார். அந்த சிரியாவில் மதீனாவிலிருந்து சிரியாவில் போய் அடிமையை வாங்கிட்டு வரலான்னு ஒரு பெண் போனாங்க. 30 அடிமைகளை வாங்கினாங்க. 30 அடிமைகளை வாங்கினதுக்கு பிறகு இந்த சாலிம் அப்படிங்கிறவங்க விற்கப்படாம இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அழகில்லாம இருந்தாங்க.
கடைசியில இவர் 30 அடிமையை வாங்கினாரு. இந்த ஓசியா வச்சுக்கிறது ஓசியா கொடுத்தாங்க. அந்த சாலிம் வழியில் அவர் மதினாவை கூட்டிட்டு வந்து 30 அடிமைகளையும் அவர் வித்தாரு. மதினா வீதியில எல்லாம் விற்கப்பட்டுட்டாங்க. இந்த சாலிம் வழியில் அவங்க வந்து யாருக்கும் விலை போடல, அவர்கள் விற்கப்படவே முடியல. கடைசியில அந்த எஜமானன் சொன்னாரு, நீ ஏன் உனைய வித்துக்கிட்டு எனக்கு காசை கொண்டுட்டாங்க. அவங்க சொன்னாங்க, என்னை யாரும் விலைக்கு வாங்கிக்கிறீங்களா, என்னை யாரும் விலைக்கு வாங்கிக்கிறாரு. அவராக விற்பனைக்கு கத்துனாரு. அப்பதான் அபூதமா அவருடைய மனைவி அவரை விலைக்கு வாங்கி தன்னுடைய கணவருக்கு பரிசாக கொடுத்தாங்க. அவங்க குர்ஆன்ல மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவங்களா ஆனாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட வரேன்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஆயிஷா ஏன் நீ வரேன்னு சொன்னீங்களே, தாமதமா வந்தீங்களேன்னு கேட்டப்ப, நான் மஸ்ஜித் நபவி வழியாக வந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒருவர் அப்பான கோயில குர்ஆன் ஓதுனாரு. அவர் ஓதுறதை கேட்டு முன்னிட்டே யாரும் சொல்லலாம். அவர் கடைசியில யாருன்னு விசாரிச்சா, இந்த சாலிம் மௌலா உதைவா அவங்க. அப்படியா, நானும் போய் கேட்கிறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்னுடைய ஆடையை அணிந்து கொண்டு போய் மஸ்ஜித் நபவியில போய் அவரை ஓதக்கூடிய அழகான குர்ஆனை கேட்டுட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா போதும் அல்லாஹ்வுக்கே இப்படிப்பட்ட அழகான முறையிலே ஓதக்கூடிய ஒரு நபரை கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா போதும் ஒட்டுமொத்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு சிறப்பை சொன்னாங்க. ஆக அல்லாஹ்வினுடையாகவே குர்ஆனை நாம் படித்துக் கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயம் இம்மையிலும் நம்மை உயர்த்தும், மறுமையிலும் அது நம்மை உயர்த்தும். எல்லாம் வல்ல இறைவன் அந்த குர்ஆனை மனனம் செய்திருக்கக்கூடிய ஆண்களுக்கு எல்லா பலன்களையும் கொடுத்து அல்லாஹ் தஆலா சந்திப்பானாக. குர்ஆனின் மூலம் எவ்வளவு உயர்வை ஒரு மனிதர் பெறுகிறார் என்ற விஷயத்தை அழகான முறையிலே நிகழ்வுகளை உதாரணமாக காட்டி அந்த இந்திய பேசினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு செய்வானாக. அப்போது அதற்கு அவர்களுக்கு எங்களுடைய துறைமுக ஜமாத்துல் உலமாவுடைய தலைவர் காதர் மஹிதீன் மிஸ்பாஹி அம்ரத் பெருந்தகை அவர்கள் முன்னாடி போட்டி கௌரவிப்பார். அரே தக்பீர். அடுத்தபடியாக நம்முடைய தமிழக மஸ்ஜிதுகளின் ஐக்கிய ஜமாத் கூட்டமைப்பு தலைவர் மற்றும் தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தினுடைய உறுப்பினர் ஜனாப் அல்ஹாஜ் எம் முகமது பஷீர் சாஹிப் அவர்கள் இப்போது சிறிது நேரம் உரையாற்றுவார். பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ஒரு சிறப்பு மிகு விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய வாக்கியங்களை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறார். இது ஒரு சாதாரண விழா இல்லை, அப்படி ஒரு சிறப்பு மிக்க ஒரு விழா. சாதாரண விழா இல்லை, குர்ஆனுக்கு எழுதக்கூடிய விழா. அல்லாஹ் இப்போ உலமா பெருமக்கள் எல்லாம் நிறைய பேசுனாங்க, அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அப்படி இந்த குர்ஆனை கண்ணியப்படுத்தக்கூடிய விழா, அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதெல்லாம் கலந்துக்கிறது இது பண்றது அல்ஹம்துலில்லாஹ். இந்த மதரசாக்கள் தான் இஸ்லாத்தினுடைய
இதயம். இதை விளங்கியவர்கள் தான் இஸ்லாத்தின் எதிரிகள். இதை விளங்கினால் அவர்கள் எப்பொழுதுமே மதரசாக்கள் தான் கை வைப்பார்கள். இந்த சமுதாயத்தை அழிக்க வேண்டும் என்றால் மதரசாக்கள் இல்லாமல் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டமாக இருக்கும். இன்றைய நமது நாட்டின் அரசியல் சூழ்நிலையும் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். வருங்காலங்கள் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் இந்த குர்ஆனிலே கூறியபடி நாமே இந்த வேதத்தை இறங்கினோம், நாமே இந்த வேதத்தை பாதுகாப்போம் என்று கூறியிருக்கான். சத்தியமாக அல்லாஹ் பாதுகாப்பான், அது எந்தவித சந்தேகம். அதே நேரத்தில் இதற்காக வரக்கூடிய எதிர்ப்புகளும் இதற்காக வரக்கூடிய பிரச்சனைகளிலும் நாம் என்ன நிலைப்பாடு எடுத்து நாம் என்ன செய்கிறோம் என்பதையும் அல்லாஹ் பார்ப்பான். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் உருவாகி கொண்டு பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் அந்தந்த காலத்துடைய மக்கள் பார்த்துக் கொண்டார்கள். அப்படித்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கியாமத் நாள் வரை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய சஹாபாக்களுக்கும் நிகழ்ந்த பிரச்சனைகள் கியாமத் நாள் வரை இந்த உம்மத்துக்கு நடக்கும். அந்த பிரச்சனைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எப்படி கையாண்டார்கள் என்பதை பாடமாக எடுத்து நாம் நம்முடைய காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய நாட்டம். அருமை சகோதரர்களே, மதரசாக்கள், அதாவது நம்ம முன்னோர்களுக்கு அல்லாஹ் தஆலா மேலான கூலியை தர வேண்டும். ஒரு சின்ன செய்தி, நம்முடைய முன்னோர்கள் அதிகமாக இந்த மதரசாக்களை இன்னைக்கு தெருக்கு தெரு பள்ளிவாசலுங்க, தெருக்கு தெரு மதரசாக்கள் யாரால இருந்தது? நம்ம முன்னோர்களுங்க. அதனாலதான் நம்ம எல்லாரும் தீன்ல நிலை கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு உலகத்தோட சூழ்நிலைகள் எல்லாம் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஏன் இப்ப நிலை கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய முன்னோர்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. இங்க இருக்கக்கூடிய 40 வயசு கடவுள் எல்லாருமே மக்தப்ல ஓதுறவங்களா தான் இருப்பாங்க. மக்தபுக்கு போய் பேசிக் இஸ்லாம படிச்சவங்களா தான் இருப்பாங்க. அந்த மதரசாவோடு அந்த மஸ்ஜிதோடு தொடர்புடையவர்களாக இருப்பாங்க. அதனால அவங்க எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் தீன உறுதியா இருந்தாங்க. தீன அருமை சகோதரர்களே, அதற்கும் பிரச்சனையாக இப்பொழுது பல ரூபங்களில் நம்முடைய சமுதாயத்தை நோக்கி பல பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் பேசிய நமது தலைமை மாமா அவர்கள் கூட சொன்னார் போதையை பற்றி. அருமை சகோதரர்களே, மிகப்பெரிய ஒரு சவால், சாதாரண விஷயம் இல்லை. இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம்? போதைகளுக்கு எதிராக போராட வேண்டிய சமுதாயம். போதைகளில் மூழ்கி இருக்கக்கூடிய மாற்று சமூகத்தவரை நாம் மாற்ற வேண்டிய கடமை பெற்ற சமுதாயம். மிகவும் வேதனையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சமுதாயம் இன்று இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்களை பார்க்கும் பொழுது கஷ்டமாக இருக்கிறது. அதாவது அவங்க என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க, அதாவது என்ன எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம் என்ற ஒரு சூழ்நிலை அவர்கள் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த சூழ்ச்சிகளும் அவர்களை சுற்றி பின்னப்படுகிறது. அருமை சகோதரர்களே, அல்லாஹ்விடம் அதிகம் துஆ கேட்போம். இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், நிறைய உலமா பெருமக்கள் இருக்கிறாங்க. நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பேச வேண்டியிருக்குது. அதனால நம்ம நிறைய பேச விரும்பல. அது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால அல்லாஹ்ட்ட நிறைய துஆ கேட்போம். அதுக்கு நம்மளால என்னென்ன முயற்சிகள், அதாவது இந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு இந்த போதை விஷயத்திலிருந்து உலமாக்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அதே மாதிரி மஸ்ஜித் நிர்வாக பெருமக்களுக்கு அந்த ஜும்மா பயானே, ஜும்மா இதே, அது மாசத்துக்கு ஒரு தடவை எப்படியும் இந்த விஷயமாக நம்ம போதும். ஏன்னா அந்த கட்டத்தில் இருக்கிறோம்.
அது இந்த பகுதியில அடிக்கடி எல்லா நாளும் பேசப்படுகிறது. அதனால இங்கே இந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இமாம் பெருந்தகைகளுக்கு மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. இந்த மக்களுக்கு ஒரு சரியான ஒரு போதனையை, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இதன் பக்கம், அதாவது போராடக்கூடியவர்களாக, போதைக்கு போராடக்கூடிய மக்களாக நமது இளைஞர்களை மாற்ற வேண்டும் என்று கூறி இந்த சிறப்பான ஒரு விழாவில் கலந்து கொண்டதற்கு அல்லாஹ்வுக்கு மீண்டும் நன்றி கூறி மாணவ கண்மணிகளை, அந்த ஆர்வங்களை வாழ்த்தி அவர்களுக்கு இன்னும் மேலான இருமில் அவர்களுக்கு அல்லாஹ் பறக்க செய்ய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அவர்களுக்கு நன்றிகள். இன்று இருக்கக்கூடிய மோசமான சூழலை பற்றி, அதை எதிர்கொள்ள வேண்டிய முக்கியமான தன்மைகளை பற்றி நமக்கு சிறப்பான முறையிலே பேசியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நம்முடைய ஆஜியார் அவர்களுக்கு நம்முடைய பள்ளியினுடைய கௌரவ செயலாளர் ஐயூப் ஆஜியார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. அடுத்து சிறப்பு பேச்சாளர்கள் 2 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் இருவருமே மணிக்கணக்கில் பேசக்கூடியவர்கள். அவர்களுக்கு எப்படியும் நேரம் கொடுக்க வேண்டும். எனவே நிறைய உலமாக்கள் இருக்கிறார்கள். எல்லோருமே மிம்பரை அலங்கரிக்கக்கூடியவர்கள், எல்லோருமே நிறைய பேசக்கூடியவர்கள். மாஷா அல்லாஹ். இருந்தாலும் நேரம் கொடுக்க முடியாத காரணத்தினால் கொடுக்கப்படக்கூடிய இந்த வாய்ப்பில் சில நிமிடங்கள் மட்டும் பேசி எங்களுக்கு உதவி செய்யுமாறு உலமாக்களை கண்ணியத்தோடும் பணிவோடும் வேண்டிக் கொள்கிறோம். இப்போது அடுத்தபடியாக நம்முடைய மொஹல்லாவின் அருகில் இருக்கக்கூடிய இளையாங்குடி வட்டார முஸ்லிம் ஜமாத் பள்ளிவாசலினுடைய தலைமை இமாம் எஸ் முஹிதீன் உலவி ஹப்ரத் அவர்கள் இப்போது உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ ஸல்லம அஜ்மஈன். விழாவினுடைய தலைவரும் இப்பள்ளியினுடைய இமாமுமான மரியாதைக்குரிய ஹஸ்ரத் கிப்லா அவர்கள் கொடுத்த 3 நிமிடத்தில் முடித்து விடுவேன் என்ற சொல்லை முதலில் சொல்லியவனாக, திருக்குர்ஆன் ஷரீஃபுக்கு எடுக்கப்படக்கூடிய இந்த விழா நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்னவென்றால், குர்ஆனோடு உறவில் இருப்பவர்களும், குர்ஆன் யாரோடு உறவில் எல்லாம் இருக்குகின்றதோ அவர்களெல்லாம் உயர்வாக்கப்படுவார்கள், பாராட்டப்படுவார்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு விழாதான் இந்த ஹாஃபில் பட்டமளிப்பு விழா. அருமையானவர்களே, அமெரிக்காவினுடைய நியூயார்க்கில் மேயராக பதவியேற்ற ஜஹரான் மம்தானி அவர்கள் பதவியேற்பு விழாவில் குர்ஆனை கையில் ஏந்தியவராக பதவியேற்றார். இந்த வருடத்தினுடைய ஜனவரி மாதம் 1ஆம் தேதி பதவியேற்பு விழா நடைபெற்றது. எல்லோரும் பார்த்தோம். அவர் குர்ஆனை கையில் ஏந்தியவராக பதவி ஏற்றதில் அவர் சொல்லித் தருகிற பாடம் என்ன? அதற்கு முன்பாக நமது இந்திய திருநாட்டினுடைய பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அனைவர்களும் பதவி ஏற்கும் பொழுது எதிர்க்கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி உள்பட, கூட்டணி கட்சிகள் உள்பட அனைவர்களும்
அரசியல் அமைப்பு சட்டத்தை கையில் ஏந்தியவர்களாக பதவியேற்றார்கள். அதற்கு என்ன காரணம்? இந்த நாடு இந்த அரசியல் அமைப்பு புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கின்றதோ அதன்படி ஆட்சி செய்ய வேண்டும், ஆட்சி நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் அத்தனை எம்பிகளும் பதவியேற்றார்கள். அந்த அடிப்படையில் நியூயார்க்கினுடைய மேயர் ஜஹரான் மம்தானி அவர்கள் குர்ஆனை கையில் ஏந்தி பதவியேற்றதனுடைய நோக்கம், நான் இந்த குர்ஆனோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றேன், அதனால் இவ்வளவு பெரிய யூத கிறிஸ்தவர்களுடைய எதிர்ப்பிற்கு மத்தியிலும் நான் வெற்றி பெற்றிருக்கின்றேன். இந்த நியூயார்க்கு இந்த குர்ஆனில் கூறப்பட்ட அடிப்படையின் என்னுடைய வழி இருக்கும், இப்படித்தான் மக்களுக்கு குர்ஆனில் என்ன சேவை செய்ய சொல்லுகிறதோ அந்த சேவையை செய்வேன் என்பதாக ஜஹரான் மம்தானி அவர்கள் இந்த சமூகத்திற்கு சொல்லாமல் சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், குர்ஆனோடு உறவோடு இருப்பவர்கள் எத்தனை பெரிய எதிர்ப்புகள் இருந்தாலும் வெற்றி பெறுவார்கள் என்பதில் ஐயமில்லை. அந்த அடிப்படையில் குர்ஆனை பரிபூர்ணமாக நிறைவு செய்திருக்கின்ற ஆபில்கள் பட்டம் பெறுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பட்டம் பெறுகின்ற ஆபில்களை எல்லா காலங்களிலும் குர்ஆனோடு தொடர்பு ஏற்படுத்தி எல்லா நிலைகளிலும் அவர்களை உயர்வாக்கி தந்தருவாராக. தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ரத் அவர்கள் ரொம்ப சுருக்கமாக பேசி முடித்திருக்கிறார்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. நிறைய செய்திகள் ஹஜ்ரத் அவர்களிலே இருக்கின்றன. இருந்தாலும் நம்முடைய நேரத்தை கவனத்தில் கொண்டு நமக்காக உதவி செய்திருக்கிறார்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. ஹஜ்ரத் அவர்களுக்கு நம்முடைய துறைமுக வட்டார ஜமாத் உலமாவுடைய செயலாளர் மௌலானா மௌலவி அல்-ஹாஃபிஸ் முகமது ஜலால் உலவி ஹஜ்ரத் அவர்கள் முன்னாடி போட்டி சிறப்பிப்பார். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து ராயபுரம் மஸ்ஜிதே பிரபுந்தா மஸ்ஜிதுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல்-ஹாஃபிஸ் அல்-ஹாஜ் கே காதர் மொஹிதீன் இஸ்மாயில் ஹஜ்ரத் அவர்கள் உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். மிகுந்த மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் குறித்தான இந்த மஜ்லிஸினுடைய தலைவரும் இந்த மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் ஹஜ்ரத் அவர்களே, சிறப்பு பேச்சாளர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய உலமாக்களே, இந்த மஸ்ஜிதினுடைய மேலும் மதரசாவுடைய மரியாதைக்குரிய நிர்வாக பெருமக்களே, தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்டவர்களே, சமூகம் தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் அல்லாஹ்வின் பேரருளால் ஒரு மகத்தான விழாவிலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கின்றோம். குர்ஆன் ஷரீஃபுக்கு எடுக்கப்படக்கூடிய இந்த விழா, குர்ஆன் ஷரீஃபுக்கு அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவர்கள்தான் அதனை சொந்தக்காரர்களாக ஆக்கப்படுகின்றது. அருள்மறையில் அல்லாஹ் சொல்வான், சும்மா அவுரஸ்னல் கிதாப அல்லதீன இஸ்தக்பர்னா மின் இபாதினா, இந்த குர்ஆனுக்கு வாரிசுதாரர்களாக நாம் விரும்பியவர்களை தேர்ந்தெடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படையில் குர்ஆன் ஷரீஃபை மனனம் செய்வதற்கென்று அல்லாஹ் தேர்வு செய்கிறான். இந்த மதரசாவை பற்றி சொல்கின்ற பொழுது யூசுப் அன்சாரி ஹஜ்ரத் அவர்கள் இதையும் தாண்டி இந்த மதரசா வளர வேண்டும், அதை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். மதரசா யூசுஃபியா ஹிஃப்ரு பிரிவு என்றுதான் இங்கே அதனை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அப்படியானால் இதனையும் தாண்டியும் இந்த மதரசா பெரிய அளவிற்கு வரப்போகிறது, ஆய்வுகளை உருவாக்கக்கூடிய அளவிற்கு இந்த மதரசா விரிவடைய போகிறது என்பதற்கான அடையாளமாக அதை நான் பார்க்கின்றேன். அப்ப குர்ஆன் ஷரீஃபை மனனம் செய்வதற்கும் அதனை பாதுகாப்பதற்கும் அல்லாஹ் இவர்களை தேர்வு செய்திருக்கிறார். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன். குர்ஆனை நாமே இறக்கி வைத்து நாமே அதனை பாதுகாக்கிறோம் என்ற அந்த பாதுகாக்கக்கூடிய படைகளில் இவர்களை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் பாருங்கள், 80 கிட்ஸ், 90 கிட்ஸ், 2K கிட்ஸ் என்றெல்லாம் தாண்டி இன்றைக்கு
ஜென் சி என்று வந்திருக்கின்றது. அதையும் தாண்டி ஜென் ஆல்பா. ஜென் ஆல்பா என்று சொன்னால் 2012க்கு பின்னால் பிறந்தவங்க. அப்ப இந்த பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு எவ்வளவு சுதந்திரமாக வாழ்கிறார்கள். ஒரு 20 வயது நிரம்ப பெற்ற ஒரு பிள்ளை 40 வயதினுடைய முதிர்ச்சியிலும், 10 வயது பிள்ளை 20 வயதினுடைய முதிர்ச்சியிலும் இன்றைக்கு இருக்கின்றார்கள். ஆனால் அந்த சுகபோகங்களை எல்லாம் உதறிவிட்டு குர்ஆனை மனனம் செய்வதற்காக இந்த பிள்ளைகளை அந்த பெற்றோர்கள் அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அந்த பெற்றோர்களும் இந்த பிள்ளைகளும் செய்த பாக்கியம்தான். மறுமையிலே அந்த பெற்றோர்களுக்கு கிரீடம் அணிவிக்கப்படுகிறது. இந்த குர்ஆனை மனனம் செய்த இந்த பிள்ளைகள் நரகம் கடமையாக, அதாவது நரகம் உறுதியாக ஆக்கப்பட்ட 10 நபர்களுக்கு இவர்கள் சிபாரிசு செய்து நரக விடுதலை கொடுக்கும் அளவிற்கு சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு வாழ்வையும் கொடுக்கிறான் என்ற அளவிற்கு இது மகத்தான உயர்வை இம்மையிலும் மறுமையிலும் பெறக்கூடிய ஒரு சிறப்பான பணியை இந்த ஈர்கா பள்ளி நிர்வாகம் செய்திருக்கின்றது. இது மென்மேலும் வளர்ந்தவங்க, மென்மேலும் விரிவடைய எல்லாம் அருள் செய்ய வேண்டும். இந்த குர்ஆனை மனனம் செய்திருக்கக்கூடிய இவர்களுக்கும், இவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும், இவர்களுக்கு உறுதுணையாக இருந்த நிர்வாக பெருமக்களுக்கும் எல்லாம் அல்லாஹ் ஈருலகின் நற்பாக்கியங்களை தந்தருள்வானாக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய மஸ்ஜிதே ஃபர்தூதா மஸ்ஜிதுடைய தலைமை இமாம் அவர்களுக்கு முன்னாலே பற்றி சிறப்பிக்கப்படுகிறது. எல்லோருமே சிறந்த பேச்சாளர்கள். நாம் நிமிடங்களை பெறுவது ரொம்பவும் நமக்கு சங்கடமாக இருக்கிறது. அடுத்து பேச வரக்கூடியவர்களும் ஒரு சிறந்த பேச்சாளர். நம்முடைய ராயபுரம் ஜாமியா மஸ்ஜிதுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல்-ஹாஃபிஸ் அல்-ஹாஜ் ஈசத் முகமது அமீன் பாக்கரி அவர்கள் ஒரு உரையாற்றுவார். வரக்கூடிய ஆபீசுகளே, ஆபீசுகளுடைய பெற்றோர்களே, உறவினர்களே, ஜமாத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் சராத்தை கூறி சில நிமிடங்கள் அதற்கு காலத்தை சொல்லிட்டாங்க. 3 நிமிடம் ஒரு 10-20 பழத்தினுடைய ஜூஸை ஒரு சில வினாடிகளில் புரிஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு 3 நிமிஷத்தில் ஒரு உரையை முடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்பொழுது வாசித்த ஹதீஸிலே 4 விஷயங்களை பெருமானார் வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள். ஆலிமன், நீ கற்றறிந்த ஆலிமாக இரு, அறிஞனாக இரு, கற்கக்கூடிய மாணவனாக இரு, உதவி செய்யக்கூடியவனாக இரு, நல்ல பேச்சுக்களை கேட்பவனாக இரு. இந்த 4 கூட்டத்தார்கள் இந்த அவையிலே இருக்கின்றார்கள். கற்றறிந்த ஆலிம்கள் இந்த அமர்ந்திருக்கக்கூடிய பிளாஸ்டிக் சேராக இருந்தாலும் நாள மறுமையிலே முத்து மேடைகளிலே அமரப்பட்டு கௌரவிக்கப்படக்கூடியவர்கள் இவர்கள், இவருடைய பெற்றோர்கள், இவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள், இதற்கு உதவியாக இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள், அத்தனை பேர்களையும் இந்த ஒரு ஹதீஸிலே 4 வார்த்தையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். அந்த கூட்டத்திலே அல்லாஹ் ஆக்கியாக புரிவானாம். குர்ஆனை கண்ணியப்படுத்தக்கூடிய நிலை நம்மிடத்திலே வர வேண்டும். அல்லாஹ் இந்த குர்ஆனை எல்லோருக்கும் மரணம் செய்யக்கூடிய வாய்ப்பு வழங்குவதில்லை. உலமாக்களுக்கு தெரியும், இந்தியாவிலே பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் அல்லாமா அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய அறிஞர், புகாரிக்கு ஃபைதுல் பாரி என்ற அரபியிலே மிக தெளிவான ஒரு தொகுதியை வழங்கியிருக்கின்றார்கள். அவர்கள் வரலாற்றில் எழுதுறாங்க, பல்லாயிரக்கணக்கான ஹதீசுகளை மரணம் செய்த எனக்கு குர்ஆனை மரணம் செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் எனக்கு வழங்கவில்லை என்று அவர்கள் வருத்தத்தோடு வரலாற்றினை குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ
அந்த குர்ஆனை மனம் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் வழங்குகிறார். அந்த வாய்ப்பை இவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். பூமியிலே விளையக்கூடிய பொருளை, சக்தியான பொருளை கொண்டு எப்படி சாப்பிட்டு பயில்வானாக, சக்தி உள்ளவனாக, நல்ல வலுவுள்ளவனாக இந்த பூமியிலே விளையக்கூடிய பொருளை கொண்டு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்கிறானோ, ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எப்படி சத்தான பொருட்கள் காரணமாக இருக்கிறதோ, அதே போன்று இந்த ரூஹுடைய உணவு, இந்த கல்வனுடைய உணவு குர்ஆன் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தெரிகிறது. நீ ஆரோக்கியமாக சக்தியாக வாழ்வதற்கு எப்படி குர்ஆன் உணவு காரணமாக இருக்கிறாரோ, இந்த ரூஹ் பொலிவுற்று நல்ல விதத்திலே வலுவாக இறை பொருத்தத்தை பெறுவதற்கு இந்த குர்ஆன் காரணமாக இருக்கிறது. அந்த குர்ஆனை மரணம் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த மதரசா மென்மேலும் நீடித்து நடிக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருவானாக. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அதற்கு எல்லா வகையிலும் நீங்கள் எல்லாம் உதவியாக இருக்க வேண்டும். இதற்கு உதவியாக இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. தனக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ஆக்கிக்கொண்ட அருள் குர்ஆன் உடையவர்கள் அல்லாஹ்வுடைய ஃபேமிலி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை அல்லாஹ் நம்முடைய வளம் ஆக்குவானாக என்று என் உரையை பேசி முடிக்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம். அவர்களுக்கு நம்முடைய தமிழக மந்திரிகளின் ஐக்கிய ஜமாத் கூட்டமைப்பு தலைவர்கள் கொண்டாடை போட்டி செயல்படுகிறார்கள். நாளைய தக்பீர், நாளைய தக்பீர். சிறப்பு பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். பட்டம் வழங்குவதற்காக எங்களுடைய ஆசிரியர் தந்தை கண்ணியத்திற்குரிய ஹசரத்துல்லா வரை தந்திருக்கிறார்கள். இப்போது நம்முடைய துறைமுக வட்டார ஜமாத் குழுமத்தினுடைய செயலாளர் மௌலானா மௌலவி அல்-ஹாஃபில் அல்-ஹாஜ் ஏ அஹமது ஜலாலுத்தீன் துறை ஹஜரத் அவர்கள் இப்போது உரையாற்றுவார். அல்லாஹ் தஆலா வ பரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ இத் யர்ஃபஉ இப்ராஹீமு கவாஇத மினல் பைத்தி வ இஸ்மாஈல் فقال نبينا صلى الله عليه وسلم كن عالما او متعلما او سامعا او ناصرا ولا تكن خامسا. எல்லாருக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்லாஹ்வுடைய பெயரோட ஈத்கா மஸ்ஜித் அறக்கட்டளை சார்பாக நடைபெறக்கூடிய யூசுஃபியா மதரசாவுடைய பட்டமளிப்பு விழா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 நபர்களை சொன்னார்கள், நீங்கள் ஆலிமாகிறீர்கள், சதையிலே ஆலிம்கள் அமர்ந்திருக்கிறார்கள், அவரது அல்லிமன் இந்த சதையிலே மாணவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள், அவர் சாமியான் கேட்பதற்கு நீங்கள் அனைவரும் அமர்ந்திருக்கிறீர்கள், அவன் ஆசிரியர் இந்த மதரசாவிற்காக உதவி செய்வதற்காக மஹல்லா ஒட்டுமொத்தமாக அமர்ந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த 4 நபரும் சேர்ந்து இன்றைய தினம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கலாமை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை இரு பிள்ளைகளுக்கு வழங்குகிறார்கள். இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை பொருந்திக் கொள்வானாக. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கஅபத்துல்லாஹ்வுடைய அஸ்திவாரத்தை உயர்த்தியதற்கு பிறகு இறைவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளுமாறு பிரார்த்தனை புரிந்தார்களோ, அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அடிக்கல் நாட்டப்பட்ட அந்த இடத்திலே மிகப்பெரிய ஒரு மதரசா உருவாகி கியாமத் நாள் வரை நடைபெறுவதற்கு வல்லோன் அல்லாஹ் தௌஃபீக் செய்து புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அவர்கள் ருக்குவோட இருந்து 3 தஸ்பீஹ் நடத்திட்டு போயிட்டாங்க. இப்போது ஜலாலுத்தீன் ஹஜ்ரத் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. நம்முடைய பள்ளியினுடைய நிர்வாக உறுப்பினர் ஜமால் முகமது ஹாஜி ஹாஜியார் அவர்கள் ஒரு பொன்னாடை பார்ப்பார். நாளைய தக்பீர், நாளைய தக்பீர், நாளைய தக்பீர். அல்ஹம்துலில்லாஹ். பேச்சாளர்களுடைய வரிசை நிறைய இருக்கிறது. மௌலானா மௌலவி அல்-ஹாஃபில் ஷௌகத் அலி பாஷரி அவர்கள் பேச்சாளராக போடப்பட்டிருக்கிறார்கள். எஸ் தமீம் அன்சாரி காஷிஃபி ஹஜ்ரத் அவர்களும் பேச்சாளர்களாக இருக்கிறார்கள். மௌலானா மௌலவி ஹாஃபில் எஸ் முகமது ஃபாரூக்
எம் முகமது நூருல்லா பிலால் அவர்கள், மௌலானா மௌலவி ஹாஃபில் எம் முகமது நவாஸ் மஹதி அவர்கள், மௌலானா மௌலவி ஹாஃபில் எஸ் அப்துல் குத்தூஸ் பாக்கரி அவர்கள், ஹாஃபில் முகமது உமர் அவர்கள் இவரெல்லாம் பேச வேண்டியவர்கள். அவர் பெருந்தன்மையோடு மற்ற பேச்சாளர்களுக்கு வழிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பு கொடுப்பதற்காக நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பறக்கச் செய்வானாக. இப்போது நம்முடைய பள்ளிவாசலினுடைய நீண்ட கால இமாமாக இருந்து நம்மை விட்டு மறைந்து இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உஸ்தாதனா தாஹா ஹசரத் உஸ்மானி அவர்களுடைய மருமகனார் அபுல் ஹசன் பாக்கவி ஹசரத் அவர்கள் இப்போது உரையாற்றுவார். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஅூது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يعمل مثقال ذرة خيرا يره كما قال صدق الله. صدق الله مولانا العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடன் வாங்கிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். இவ்வுலகத்தாளர்களுக்கு அருள்படையாக அனுப்பப்பட்ட எம்பெருமான் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், சத்திய சீடர்கள் மற்றும் தாபியின் தபோதாபி நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டிய வண்ணமாக அல்லாஹ்வுடைய நல்லதை அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கருணையினால் இந்த சிறந்த மஜ்லிஸை நாம் எல்லாம் இருக்கின்றோம். இந்த குழந்தைகளை முழுமையாக மனனம் செய்து 2 ஆசிரியர்கள் அங்கே தயாராக இருக்கின்றார்கள். இன்னும் சில குழந்தைகள் ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கருணை, இந்த பாக்கியம் நமக்கு, இந்த குழந்தைகளுக்கும் நமக்கும் கிடைக்க வேண்டும். இந்த குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கின்றது, அதே போல் நமக்கும் இந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும். இரண்டால் யாருக்கு எந்த நேரத்தில் ஹிதாயத்து கிடைக்கும் என்பது யாராலும் சொல்ல முடியாது, யாருக்கும் தெரியாது. ஒரு மனிதனுடைய மனதை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி, மிகப்பெரிய ஒரு அருள் வந்து அல்லாஹ் குர்ஆனை வைத்திருக்கின்றான். குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும், அதிகமாக ஸலவாத் ஓத வேண்டும், அதிகமாக பயான் கேட்க வேண்டும், திக்ருகளை செய்ய வேண்டும். அல்லாஹ் நம்முடைய நமக்கு அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக ஹிதாயத்து கிடைக்கும் என்று எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதாவது மக்காவுக்கு யாராவது புதிதாக குடியேற வந்தாச்சுன்னா ஒரு 3 காபிர்கள் மக்களுக்கு ஒப்பாக என்ன செய்வாங்க, அவங்கள்ட்ட போய் சந்திப்பாங்க. சந்தித்து அவங்கள்ட்ட பேசுவாங்க. பேசி சொல்லுவாங்க, கடைசியில் முகமதுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் விஷயத்துக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, அவர் நீங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு, அவருடைய பேச ஆரம்பிக்கணும். அவருடைய அவர்களோடு பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கார். அவர் உங்களுடைய மனதையெல்லாம் மாற்றி உங்கள் அவர்கள் வீட்டுக் கொண்டு போய்விடுவார்கள் என்பதாக யாராவது புதுசாக மக்கமாக நடக்கக்கூடிய அவர்களெல்லாம் இந்த 3 நபர்களும் சொல்வார்கள். அப்படி ஒரு தடவை ஒரு மனிதர் மக்களும் குடியேற வந்தார் புதுசாக. அவர் இந்த 3 பேரும் போயிட்டாங்க. போய் சொன்னாங்க, ஊருக்கு வந்துருக்கீங்களா, சரி நல்லது போயிட்டாங்க. ஆனால் முகமதுன்னு ஒருத்தர் இருக்காரு சொல்லுவாங்க, அவர்கிட்ட வந்து இங்கே வந்து நீங்கள் எந்த ஒரு பேச்சையும் கொடுக்காதீங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புலவராக இருக்காரு. ஏதோ ஒரு சின்ன சின்ன கதைகள்லாம் முன்னால் உள்ள வாழ்ந்த
அவர் ஒரு சுனிக்காக இருக்கிற மந்திரவாதியாக இருக்கின்றார். ஏன்னா நீங்க அவர்கிட்ட வந்து நீங்க பேச்சு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த மனிதன் சார் மனசு நினைக்கிறாரு, முகமது பார்க்கலாம், பார்ப்போம், அவர் என்ன சொல்றாங்க பார்ப்போம் அப்படின்னு சில மனசு நினைக்கிறாரு. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் பார்க்க போறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து முகமது அப்படின்னு சொல்றாங்க, உங்களுடைய மக்கள் அவங்க வந்து ஒரு மாதிரியா பேசுறாங்களே, உங்களை சூரியக்காரன்னு சொல்றாங்க, நீங்க ஒரு பெரிய புலவர் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு குர்ஆன் எழுதுறான்னு சொல்லி நீங்க பெரிய முன்னாள் கதையெல்லாம் சொல்றீங்களா, அது எப்படியா இருந்துச்சான்னு சொல்லுங்க, நானும் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் கேட்கிறாரு. ரசூல் அடிச்சாங்க, எதுவுமே பேசல, அமைதியாக இருந்தாங்க. அந்த மனிதன் நிறைய பேசினார். பேசி முடிச்ச பிறகு ரசூல்லா சொல்றாங்க, பேசுறீங்களா, நான் இங்க பேசவா அப்படின்னு சொல்லுங்க. அப்போ அவர் சொல்றாரு, பேசுங்க பேசுங்க, அதுதான் வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. சரதாலேசமாக சொன்னாங்க, அந்த ஹம்து ஸலவாத் ஓதுறாங்க. அதாவது பயானுக்கு முன்னாடி ஹதீஸ்மார்கள் ஹம்து ஸலவாத் ஓதுவாங்க. ஹம்து ஸலவாத் ஓதி அதுக்கு பிறகு என்ன சொல்லுவாங்க, பயான் செய்வாங்க. அந்த ஹம்து ஸலவாத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு அப்படின்னு ஓதுறாங்க. ஓதுறவங்க இந்த மனிதர் ஆரம்பத்தில் வந்து ரசூலுல்லாஹ் முஹம்மது அப்படின்னு கூப்பிட்டாரு. ரசூலுல்லாஹ் இந்த ஹம்து ஸலவாத்தை ஓதி முடிச்ச பிறகு அந்த மனிதர் சகோதரர் அப்படின்னு கீழே இறங்கி இன்னொரு தடவை ஓதுங்க, நல்லா இருக்கு, புதுமையா இருக்கு, இன்னொரு முறை ஓதுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் திரும்பி ஓதுறாங்க. நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. நஹ்மதுஹு நாங்கள் அல்லாஹ்வை புகழ்கின்றோம், வ நஸ்தஈனுஹு நாங்கள் அல்லாஹ்விடம் உதவி தேடுகின்றோம், வ நஸ்தக்ஃபிருஹு அல்லாஹ்விடம் நாங்கள் பாவமன்னிப்பு தேடுகிறோம், வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. அதாவது எங்களுடைய ஆத்மாக்களில் உள்ள தீய நிலைகள், தீய விஷயங்களை விட்டு நாங்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகின்றோம், கெட்ட அமல்கள், கெட்ட விஷயங்களை விட்டு செயல்முறைகளை விட்டு நாங்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகின்றோம். மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. யாருக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டினானோ அவர்களை யாராலும் வழிகெடுக்க முடியாது, யாருக்கு அல்லாஹ் தஆலா வழிகெடுத்தானோ அவர்களுக்கு யாராலும் நேர்வழி காட்ட முடியாது என்ற அந்த ஹம்து ஸலவாத்தை ஓதுன மாத்திரத்திலே அந்த மனிதர் ரசூலுல்லாஹ்வை தரத்தை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற கலிமாவை அவர்கள் சொல்லி இஸ்லாத்தில் அவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். சகோதரர் ரசூலுல்லாஹ் அந்த மனிதரை கூப்பிட்டு எதுவுமே பேசல, ஒரு பயான் செய்யல, ஒரு உபதேசம் செய்யல, ஒரு நசீஹத் பண்ணல, இந்த ஹம்து ஸலவாத்தை மாத்திரம் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய மனதில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஹிதாயத்தை அல்லாஹ் தஆலா அவர்கள் வழங்கினார். அவர்கள் முஸ்லிம்களாக மாறினார் என்பதாக நாம் சரித்திரம் பார்க்கிறோம். சகோதரர் இப்படி யாருக்கு அல்லாஹ் யாருக்கு எந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அந்த ஹிதாயத்து கிடைக்கும் என்பது யாராலும் சொல்ல முடியாது. அதனால அதிகமாக குர்ஆன் ஓதுங்க. இந்த பிள்ளைகளை பாருங்க, அதிகமாக குர்ஆன் ஓதுறாங்க. சில பேர் 15 ஜுஸ், சில பேர் 29 ஜுஸ் முடிச்சிருக்காங்க. சில பிள்ளைங்க 2 பேருக்கு மேல ஹாஃபிஸ் குர்ஆனை மனதில் சுமந்து மிகப்பெரிய பொக்கிஷமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனை நம்ம அதிகமாக ஓத வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஹிதாயத்து கிடைக்கும் என்று எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. என்ன அல்லாஹ் வந்து அதாவது மனிதனுடைய மனதை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி அல்லாஹ் தஆலா குர்ஆனை வைத்திருக்கிறார்கள். குர்ஆனை அதிகமாக ஓதுங்க, பயானை அதிகமாக கேளுங்க, ஹதீஸ் அதிகமாக படிங்க, திக்ர் அதிகமாக செய்யுங்க, ஸலவாத் அதிகமாக ஓதுங்க. அல்லாஹ் தஆலா நம்முடைய மனதை மாற்றக்கூடிய சக்தி மிகப்பெரிய ஒரு அருள்மொழியாக அதை வைத்திருக்கின்றான். யாருக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்து கிடைக்கும் என்பது யாராலும் சொல்ல முடியாது. அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக நமக்கு ஒரு ஹிதாயத்து கிடைத்தால் அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆகையால் அல்லாஹ் தஆலா பிள்ளைங்களுக்கு அதிகமான கல்விகள் அதிகமாக இன்னும் கொடுத்து அவர்கள் மென்மேலும் வளர்ந்து அவர்கள் மிகப்பெரிய தரஜாக அடையக்கூடிய ஒரு பாக்கியம் அல்லாஹ் அந்த குழந்தைகளுக்கு தருவானாக என்பதாக எண்ணிக்கொண்டு இந்த உரையை முடிக்கிறவான குர்ஆன் செய்யக்கூடிய மாற்றங்களை சிறப்பாக சொன்னாங்க. அப்படிலாம் அவர்கள் தர்க்கம் செய்வாங்க. இப்போது இவர்களுக்கு நாயகம் ஜாமியாவுடைய முன்னாடி போட்டி சிறப்புப்படுத்துவார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர்.